லியோ திரைப்படத்தில் ஓப்பனிங் பாடல் பற்றிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விஜய் தற்போது லியோ படப்பிடிப்பில் பிஸியாக கலந்து கொண்டு வருகின்றார். இப்போது லியோ படத்தில் இடம்பெறவிருக்கும் ஒரு பாடலுக்கான ஷூட்டிங் சென்னை ஆதித்யராம் ஸ்டூடியோவில் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. ஸ்டூடியோவில் பிரமாண்ட செட் போடப்பட்டிருப்பதாகவும் படக்குழு வட்டாரத்திலிருந்து தகவல் கசிந்துள்ளது. என்னதான் தற்போது விஜயின் அடுத்த படமான தளபதி 68 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானாலும் லியோ படத்தின் மவுசு இன்னும் குறைந்த பாடில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ரசிகர்கள் மத்தியில் லியோ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் லோகேஷ் கனகராஜ். அவரது முந்தைய படமான விக்ரமின் வெற்றி அவரை இந்தியளவில் பிரபலமான இயக்குநராக மாற்றியது. இதையடுத்து அவர் விஜயுடன் இணைகிறார் என்றவுடன் எதிர்பார்ப்பு பலமடங்காக அதிகரித்தது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் லியோ படத்தின் படப்பிடிப்பு துவங்கப்பட்ட நிலையில் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஜூன் 12ஆம் தேதிக்குள் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதையடுத்து லியோ படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளை படக்குழு துவங்கவுள்ள நிலையில் படத்தின் டீசரை தளபதியின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட திட்டமிட்டுள்ளது. இதன் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே லோகேஷ் கனகராஜ் பெரிதாக பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர் என்ற முத்திரை இருக்கிறது. அதை லியோ மூலம் அவர் உடைக்கவிருக்கிறார். படத்தின் ஒரு பாடலுக்கு கிட்டத்தட்ட 2000 நடன கலைஞர்களை வைத்து மிக பிரமாண்டமான பாடல் காட்சியை லோகேஷ் படமாக்கி வருகின்றார். இப்பாடலை அனிருத்துடன் இணைந்து அசல் கோலார் பாடியுள்ளார் என தகவல்கள் வருகின்றன. மேலும் தினேஷ் மாஸ்டர் நடன இயக்குநராக பணியாற்றி வரும் இப்பாடல் தரலோக்கலாக உருவாக்கி வருகின்றதாம். விஜயின் அசத்தலான நடனத்தில் உருவாக்கி வரும் இப்பாடல் படத்தின் ஓப்பனிங் பாடலாம். மாஸ்டர் படத்தில் இடம்பெற்ற வாத்தி கம்மிங் பாடலை விட பல மடங்கு பிரமாண்டமாக இப்பாடல் உருவாக்கி வருகின்றதாகவும் பேசப்பட்டு வருகின்றது. தற்போது லோகேஷ் கனகராஜ் லியோ பாடல்களிலும் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றார். அதற்கு முக்கிய காரணம் விஜயின் ரசிகர்கள்தானாம். தரலோக்கலாக விஜய் நடனமாடுவதை ரசிகர்கள் திரையில் கொண்டாடுவார்கள் என்பதற்காகவே இப்பாடலை லோகேஷ் உருவாக்கி வருகிறாராம். விரைவில் இப்பாடலை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.